நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். கடைசி ரவுண்ட் மாத்தி யோசி ரவுண்ட் நாம விளையாட போறோம். இந்த ரவுண்டில் நான் ஒரு கொஸ்டின் கேட்பேன், அதுக்கு சம்மந்தமே இல்லாமல் பதில் சொல்லணும். ஓகே? அண்ட் இதில் ஃபர்ஸ்ட் விளையாட போகிறது டாப் ஸ்கோரில் இருக்கிற விஜய், நீங்கள் தான். வாங்க. உங்களுக்கு ரூல்ஸ் எல்லாமே கிளியரா? கிளியர் புரிஞ்சிச்சா? ஓகே. யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். என்ன சாப்பிட்டீங்க மத்தியானம்? ஊட்டியில் மழை பெய்யும் போது ரொம்ப அழகாக இருக்கும். ஊட்டி ரொம்ப பிடிக்குமா உங்களுக்கு? நான் இட்லி நல்லா காலையில் சாப்பிட்டேன். எத்தனை இட்லி சாப்பிட்டீங்க? எனக்கு காஃபி ரொம்ப பிடிக்கும். எதனால காஃபி பிடிக்கும் உங்களுக்கு? வெயில் இருக்கும்போது மழை பெய்யுதுல்ல, அது ரொம்ப அழகாக இருக்கும். வெயில் அடிக்கும்போது மழை பெய்யுறதா? உங்கள் ஷர்ட் ரொம்ப அழகாக இருக்கு. ஏன் ஷர்ட்டா? ஆமாம், நல்லா இருக்கு. அடுத்து 2 பேர் விளையாட போறீங்க. அண்ட் 2 பேர் எப்படி விளையாடுவீங்கன்னு நினைக்கிறீங்க? ஷாம், நீங்கள் நல்லா விளையாடுவீங்களா? தெரியல ஷா, உங்களுக்கே தெரியலையா? சொல்ல முடியாது. இந்த மாதிரி எசக்கு போசுங்க மம்மி சொன்ன மாதிரி ஏதாவது கேட்டு மாட்டலாம். நீங்கள் ஜெயிச்சிருவீங்களா டாக்டர்? பேச விளையாட நம்பிக்கை இல்லை. உங்கள்கிட்ட ஜெயிக்கிறதுக்கு உங்கள் மேல் நம்பிக்கை இல்லையா, அவர் மேல் நம்பிக்கை இல்லையா? உங்கள் மேலே தான். ஏன் மேலே நம்பிக்கை இல்லையா? ரொம்ப சுத்தம். நாங்கள் முடிக்கிறதுக்குள்ள அடுத்த கேள்வி வந்துடுது. அப்புறம் பொறுமையாக நான் வெயிட் பண்ணி கேட்கட்டா நாளைக்கு? ஓகே, இதில் 2வதாக இப்போ விளையாட போகிறது ஷாம், நீங்கள் தான். வாங்க. ரெடியா? ரெடி. யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். ஜெயிச்சிருவீங்களா இந்த எபிசோடில்? நான் லேட்டஸ்ட்டாக ஐபாட் வாங்கினேன். என்ன வாங்குனீங்க? நெக்ஸ்ட் மந்த் மலேசியா போகலான்னு இருக்கேன். எதுக்காக? எனக்கு பிளாக் கலர் ரொம்ப பிடிக்கும். எதனால பிளாக் பிடிக்கும்? நல்லா சாப்பிட கடை எனக்கு ஃபேவரட்டான ரெஸ்டாரண்ட். என்னெல்லாம் சாப்பிடுவீங்க அங்கே போனால்? எங்கள் அண்ணன் பையன் பேர் விஷால். உங்களுக்கு எத்தனை அண்ணன் உங்களுக்கு? லாஸ்ட் வீக் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியாமல் இருந்தது. எதனால உடம்பு சரியில்லை? டாக்டர் கிரி இருக்காரு, அவர் ஃபேவரட் டாடி. ஃபேவரட் டேடின்னு எத்தனை டேடி இருக்காங்க? தெய்வத்திருமண படத்தை இப்படியே பார்க்கணுன்னு இருக்கேன். ஓகே, டிக்கெட் கிடைக்க நம்பிக்கை இருக்கா? ஒயிட் அண்ட் பிளாக் வந்து எனக்கு பிடிச்ச ஒரு காம்பினேஷன். ஒயிட் அண்ட் பிளாக்கா? விஜய் டிவி செட்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். எது ரொம்ப பிடிக்கும்? உங்கள் ஷர்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஓ, என் ஷர்ட் ரொம்ப பிடிக்கும். எது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னா என் ஷர்ட் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அவுட் ஆயிட்டீங்க. பேக் யுவர் பிடிச்ச வாட்ச். அவுட் ஆயிட்டீங்கல்ல நீங்கள் ஆல்ரெடி. அடுத்த வாரம் மேபி. அட ஏங்க, அவுட் ஆயிட்டீங்க தானேங்க ஆல்ரெடி? இல்லைங்களே. அப்போ இப்போ அவுட் ஆயிட்டீங்கல்ல? அப்போ அவுட் ஆகலன்னு இப்போ அவுட். நீங்கள் அப்பயே அவுட்டுங்க. கன்ஃபியூஸ் பண்றீங்களாங்க? நம்ம வேலை தானுங்க. புடிச்சு இப்படிங்கறாரு, யோசிக்க விட மாட்டாரு. நீங்கள் அப்பயே அவுட் ஆயிட்டீங்க. எது பிடிக்கும்னு கேட்டதுக்கு உங்கள் ஷர்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நீங்கள். அதுக்கப்புறம் மாத்தினேன். என்ன மாத்துனீங்க? அடுத்த வாரம் ஒரு பிளான் சொல்றதுக்குள்ள இப்படின்றீங்க. போட்டு வாங்கிட்டாரு. ஓகே, என்ன நல்லா விளையாடுங்க. ரொம்ப நேரம் எக்ஸ்டெண்ட் பண்ணீங்க. வெல் பிளேட், வெல் பிளேட். அடுத்த விளையாட போகிறது டாக்டர் கிரி. Your time starts now. ரூல்ஸ்லாம் நல்லா புரிஞ்சுதுல? செட்டு சூப்பராக இருக்குது. எந்த செட்டு? உங்கள் ஷர்ட் என்ன 10 நிமிஷத்துக்குள்ளே மாற்றிடுவீங்களா? எத்தனை நிமிஷத்துக்குள்ள? எனக்கு ரொம்ப பிடிச்ச ப்ரோக்ராம் அது இது எது. எதனால ரொம்ப பிடிக்கும்? இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வாசிக்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நீங்கள் டாக்டர் தானே? சங்கீதம்ங்கிறது பாட எனக்கு கேட்டுகிட்டே இருக்கலாம். கேட்டுகிட்டே இருப்பீங்க. நான் மிலிட்ரியில் இருந்தபோது 16 வீலர் ரஷ்யன் வெஹிக்கிள் ஓட்டினேன். எத்தனை வீலு? 18ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த ஐசக் அப்படிங்கிறவன எனக்கு ரொம்ப பிடிக்கும். யார் அவரு? இன்றைக்கி மழை கட்டாயம் வரும் போல் இருக்குது. கண்டிப்பாக வருமா? நான் சீக்கிரம் வீட்டுக்கு போகணும். என்ன கலர் சட்டை போட்டிருக்கீங்க? எனக்கு அடுத்த மாதம் போய் மெதுவாக ஷூ ஒன்று வாங்கணும். அடுத்த மாதத்துக்குள்ள வேற என்னலாம் வாங்க போகிறீங்க? மலேசியா வந்து நெக்ஸ்ட் மந்த் நான் கிளம்புறேன். எதுக்காக, என்ன விஷயமா போகிறீங்க? கனடாவில் வந்து என் சிஸ்டர் நேற்று தான் ஃபோன் பண்ணா கனடாலேருந்து. என்ன சொன்னாங்க? நாடகம் வந்து லேட்டஸ்ட்டாக ஒரு ப்ளே இப்போ தான் ரிஹர்சல் போயிட்டுருக்கு. போயிட்டு வந்துட்டீங்க? பெங்களூர் நாளை காத்தால 6 மணிக்கு வண்டி. எதில் போக போகிறீங்க? திங்கட்கிழமை காலையில் திருப்பி ஷூட். நீங்கள் என்னை பார்த்து பேசவே மாட்டிங்களா? ரொம்ப அழகாக இருக்குது. எது ரொம்ப அழகாக இருக்குது? நீங்கள் எப்போவுமே இப்போ தான் வேகமாக பேசுவீங்களா? நான் ஸ்லோவாக பேசிட்டா இப்போ உங்களுக்காக? அந்த மிமிக்ரி பண்ண பாலாஜி ரொம்ப அருமையாக பண்ணார். உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? என் பிள்ளை என் பேச்சை கேட்கவே மாட்டான், ஆனால் ரொம்ப பிடிக்கும் அவனை. எதனால பிடிக்கும்? நாளைக்கு காலங்காத்தால் பெங்களூர் போய் இறங்கினோடனே ஃபஸ்ட்டு நேராக உடுப்பி ஹோட்டல் போகணும். எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்ன சாப்பிடுவீங்க அங்கே போனால்? எனக்கு பொதுவாக ஊட்டி கொடைக்கானல் போகிறது வந்து அவ்வளோவா பிடிக்காது. அப்படியே நீங்கள் ஊர் சுற்றிட்டே இருப்பீங்களா எப்போவும்? எனக்கு ஏர்லி மார்னிங் மெரினாவில் வாக்கிங் போகிறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஓகே, இங்கே மட்டும் வாக்கிங், இது எல்லா இடம் ஃப்ளையிங்கா? சைக்கிளிங் வந்து உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஓகே, 2 மினிட்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க டாக்டர். சூப்பர். என்ன ஏதோ மிஸ் யூனிவர்ஸ் வாங்கிட்ட மாதிரியா? சூப்பர் டாக்டர், வெல் பிளே.
இந்த மாத்தி யோசி ரவுண்டில் விஜயும் ஷாமும் அவுட் ஆயிட்டாங்க. பட் டாக்டர் கிரி வந்து கடைசி வரைக்கும் விட்டு கொடுக்கவே இல்லை. 2 மினிட்ஸை கம்ப்ளீட் பண்ணியிருக்கார். ஆனால் அடுத்ததான் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது ஸ்கோர்ஸ் தான். இந்த மாத்தி யோசி ரவுண்டோட ஸ்கோர் தெரிஞ்சா யார் வின்னர் யார் ரன்னர் அப்படின்றது தெரியும். அண்ட் இந்த ரவுண்டில் 2 பேர் மட்டும் அவுட் ஆனதுனால 200 பாயிண்ட்ஸ் மட்டும் கம்மியாகுது. அந்த வரிசையில் ரொம்ப சீக்கிரம் அவுட் ஆனது விஜய் நீங்கள் தான். ஸோ உங்களுக்கு 200 பாயிண்ட்ஸ் கம்மி பண்ணுறோம். ஏற்கனவே நீங்கள் எவ்வளோல இருந்தீங்க? 900 900 - 200 700 பாயிண்ட்ஸில் இருக்கீங்க. வாழ்த்துக்கள். அண்ட் ஷாம் நீங்கள் ஏற்கனவே 800 பாயிண்ட்ஸில் இருந்தீங்க இல்லையா? இந்த ரவுண்டில் ஒரு 100 பாயிண்ட்ஸ் விட்டுருக்கீங்க. நீங்களும் 700 பாயிண்ட்ஸில் இருக்கீங்க ஷாம். அண்ட் இந்த ரவுண்டில் அவுட் ஆகாமல் 2 மினிட்ஸ் கம்ப்ளீட் பண்ணதுனால பாயிண்ட்ஸ் எதுவும் விட்டு கொடுக்காம வச்சிருந்த 800 பாயிண்ட்ஸோட எனக்கு எபிசோட வின் பண்ணியிருக்காரு டாக்டர் கிரி. வாழ்த்துக்கள். ஸோ கிரி நீங்கள் வின்னர் ஆகிட்டீங்க. அவங்க 2 பேர் வந்து ரன்னர் ஆகிட்டாங்க. இப்போ டை பிரேக்கர் வச்சே ஆகணும். இப்போ நான் கேள்வி கேட்ட உடனே யார் ஃபஸ்ட்டு பஸர் ப்ரெஸ் பண்ணுறீங்களோ அவங்க தான் ஆன்சர் பண்ணலாம். ஆன்சர் பண்ணி கரெக்ட் ஆகிடுச்சுன்னா அவங்க தான் அந்த பரிசு கிடைக்கும். அண்ட் தப்பாகிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக பரிசு இன்னொருத்தருக்கு போயிடும். உங்கள்கிட்ட எதை பற்றி கேட்கலாம் நீங்களே சொல்லுங்கள். எந்த டாபிக்? எனிதிங் ஐ மீன் எனி சாய்ஸ். ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி. ஐயோ படிப்பு சம்மந்தமா? நோ. படிப்பு சம்மந்தமாக கேட்கக்கூடாதுன்னா வேறு என்ன? படிப்பே கேட்கக்கூடாதான். தமிழ் படங்கள்லாம் நிறைய பார்ப்பீங்களா? நீங்கள் 2 பேர் நினைக்கிறேன். இல்லை எல்லாருமே நீங்களும் சொல்லணும். இல்ல அவர் நீங்கள் கிடையாது, அவர் வின்னருங்க. அவர் ஏங்க சொல்லணும்? ஓகே ஓகே. பார்த்தீங்களா, நீங்கள் ஜெயிச்சது பிடிக்கல. சிச்சி தமிழ் படம் பற்றி கேட்கலாம்ல மேம்? தமிழ் படம். ஆக்டர் சூர்யாவோட படங்கள்லாம் பார்த்துருக்கீங்களா? ஆக்டர் சூர்யாவோட 25வது படம் எது? சிங்கம். இப்போ நீங்கள் எதுக்கு பஸ்ஸர் ப்ரெஸ் பண்ணீங்க? அது எனக்கு தெரிஞ்சாகணும். என்ன சொன்னீங்க? சிங்கம். நான் என்ன சொல்லியிருந்தேன்? சரியான பதில் கொடுத்தா உங்களுக்கு பரிசு கிடைக்கும். தவறான பதில் கொடுத்தா பரிசு போய்விடும். ஆட்டோமேட்டிக்காக இன்னொருத்தருக்கு போயிடும். ஆனால் அவர் சிங்கம்ன்றதை கரெக்டான பதிலை சொல்லி ஷாம் நீங்கள் ரன்னர் அப் ஆயிருக்கீங்க. வாழ்த்துக்கள்.